நான் படம் மஜாவா இருக்குண்ணா, பக்காவா இருக்குண்ணா, சூப்பர் படம், தலைவர் படம், அது மஜாவா இருக்கு. நான் சத்தியமா யார் ரிவ்யூவே பார்க்கல, பிளாங்கா வந்தேன். ஏன்னா எனக்கு ரிவ்யூ பார்த்து ஒப்பீனியன் கேட்டால் ஒரு படத்தை வந்து பார்க்கக்கூடாது, நம்ம பிளாங்கா வரணும், நமக்கு பிடிச்சிருக்கான்னு மட்டும் தான் வச்சுக்கணும். நான் பிளாங்கா எந்த ரிவ்யூ பார்க்காம வந்தேன், எனக்கு பிடிச்சிருக்கு படம், அவ்வளோதான். தலைவர் ஆக்டிங்லாம் அதெல்லாம் சொல்லவே வேணாம். நான் இந்த வயசுல மனுஷன் ஐயோ தெதுக்கி நடிச்சிருக்காருண்ணேப்பா, அல்ட்டியா இருக்கு படம். சீரியஸா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், தனியாக வந்து பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட வந்து பார்க்கலாம், லவரோட வந்து பார்க்கலாம், எல்லாத்துக்குமே இருக்கு நம்ம படத்தில். ஸ்ருதிஹாசன் ஆக்சுவலி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. தலைவரும் மெயினாக தலைவர் தான். நாகார்ஜுனால நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணலாம், அவரும் பக்காவாக அது ஒரு ஆங்கிள் ஒரு எக்ஸ்பிரஷனும் சூப்பராக கொடுத்துருந்தாரு. ஓவரால் எல்லாருமே சின்ன சின்ன கேரக்டர்ஸ்லேருந்து எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இல்லை இந்த படத்தில் யூனிவர்ஸ் இல்லை, ஒரு தலைவருக்கான ஒரு படமாக இருந்துச்சு, அவர் ஒரு தனிப்பட்ட ஒரு படமாக இருந்துச்சு. இது யூனிவர்ஸில் வராது. என்ன சொல்கிறது, இப்போ கமல் சாருக்கு ஒரு இது கொண்டு வந்தார், கைதியில் கார்த்திக், இந்த மாதிரி தலைவருக்கான ஒரு வேர்ல்டு இதில் வந்து கொண்டு வந்திருக்காரு. சூப்பராக இருக்குது படம், என்னென்ன தேவை, ஃப்ளாஷ்பேக் எல்லாமே சூப்பராக இருக்குது. யாரோட ரிவ்யூ கேட்காதீங்கண்ணா, நீங்கள் போய் பார்த்து டிசைட் பண்ணுங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். படம் ரொம்ப சூப்பராக இருக்குது, நீங்கள் பார்க்கலாம், வந்து எல்லோரும் வந்து பார்க்கலாம். எல்லாம் வந்து அந்த ஹேட்டர்ஸ்லாம் சொல்லிட்டு தான் இருப்பாங்க, நீங்கள் வந்து பாருங்கள், பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. படம் நெகட்டிவ் ரிவ்யூஸில் நான் வந்து அதுதான் நானும் நினச்சேன், ரிவ்யூஸ் பார்த்தேன். பட் ஆனால் தேட்டரில் வந்து பார்க்கும்போது படம் சூப்பராக தான் இருக்குது. ஃப்ளாஷ்பேக் சீன்லாம் ரஜினிக்கு வந்து அந்த பழைய வயசு அப்படியே கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அந்த பழைய சிஜி ஒர்க்லாம் அப்படியே இருக்கு, கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை. அந்த சத்யராஜுக்கும் சரி ரஜினியும் சரி எல்லாருக்குமே சூப்பராக இருக்கும். அமீர் கான் இன்ட்ரோ மட்டும் அவர் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் கேமியோன்னு சொன்னார் லோக்கி. ஆனால் எக்ஸ்டெண்டட் கேமியோவில் கடைசியில் மட்டும்தான் வராரு. மற்றவங்களாம் கேமியோ அந்த நாகார்ஜுனாலாம் சூப்பராக இருக்குது. பாதி படம் அவர் கையில் தான் தூக்கி நிற்கிற மாதிரிலாம் இருக்குது சில சீன்ஸ்லாம். தெரிஞ்சு ஸ்டைலிஷ் வில்லன், இதுக்கப்புறம் ஃபேமஸ் ஆகிடுவார். சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், செமையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு ஆஸ் யூஷுவல். மாறன் லொல்லு சபா மாறன் சூப்பராக நடிச்சுக்கிறப்பா மனுஷா. கடைசி வரைக்கும் பாதி சீன் வந்தாலும் ஒரு 25 நிமிஷம் 30 செகண்டில் நீ வர, நீ கூடவே பயணிச்சுன்னு வர, நீ அது உன்னுடைய நடிப்பு கரெக்டாக ஃபுல்லப் பண்ணிட்ட. இதில் என்ன ஒரு விஷயம்னா 4 மாநிலத்தில் சேர்ந்து எல்லாரும் போட்டுக்கிறாங்க, அதுதான் கதை. படம் வந்து கூலி, இன்னைக்கு நேற்று கூலியில் அவர் அன்றைக்கே கூலி, இன்னைக்கு நேற்று ரஜினியில் அவர் அன்றைக்கே பீடி பிடிச்சவர், இன்னைக்கு நேற்று ரஜினியில் அவர் அன்றைக்கே பாட்டில் ஓப்பன் பண்ணி ஸ்டைலாக பிடிச்சவர். அதுதான் காட்டுவாங்க, நான் தவறாக சொல்லலை. யார் அவரு, வேற பேருண்ணா, அவர் உண்மையான பேருண்ணா, அது கூப்பிடு. அது என்னது அவருக்கு டைட்டில் வைக்கிற, டைட்டில் யாருக்கு வைக்கிறதுன்னு உனக்கு தெரியலையா? என்ன பேரு, இந்த யூடியூப் நடத்துற மாறன்னு சொல்லிட்டு போயேன், அவர் அடையாளப்படுத்துறீங்களா? சமீபத்தில் எவனா ஒருத்தர் தர்பி சுத்தம்னா அவன் பேரை வேற போட்டுன்னு கண்டிங்க. உங்களுக்கு நல்ல கலையா படத்தெல்லாம் படம் பீடி, அதுதான் சொன்னேன். என்னதான் ரஜினி இருந்தாலும் பழச மறக்க கூடாதுதான் பீடி பிடிக்கிற போல காட்சி. கிளைமேக்ஸ்ல அமீர் உபேந்தரெல்லாம் பிடிப்பா போல பாருங்க அந்த காட்சி. அதுதான் நான் இன்னும் பழச மறக்கல, நான் பழைய ரஜினியாவே இருக்கிறேன், புது ரஜினி இல்லைன்னு அந்த படத்தை வந்து வெளிப்பாடா லோகேஷ் கனகராஜ் ஸ்கிரிப்ட் எடுத்துக்கிறாரு. சூப்பரா இருந்துச்சு. மத்த ரிவ்யூல பார்த்துட்டு நாங்களே பயந்துட்டு வந்தோம், செகண்ட் ஏன்டா புக் பண்ணணும் அப்பலாம் வெறியா இருக்கு படம். செம்மையா இருந்துச்சு ப்ரோ படம். நான் லோகேஷ்காக வந்தேன் ப்ரோ, நான் விஜய் ஃபேன் ப்ரோ. பட் சீரியஸ் சொல்றேன், ரஜினி கலக்கிட்டாரு, நல்லா இருக்கு படம், வெறியா இருக்கு. ஜெயிலரை விட இது நல்லா இருக்கு ப்ரோ. எனக்கு கேட்டா பின்னேத்துல மியூசிக்ல சூப்பரா, எல்லா சீனும் நல்லா இருக்கு. மத்த ரிவ்யூல நம்பாதீங்க, ஆனஸ்ட் ரிவ்யூ வெறியா இருக்கு ப்ரோ. லியோ தான் ப்ரோ, ஆஸ் a விஜய் ஃபேனா நான் லியோ தான் ப்ரோ சொல்லுவேன். ஆனா இல்ல ப்ரோ, லியோ அது வேற ப்ரோ, அது வேற லெவல். இதுவும் நல்லா இருக்கு, நான் இல்லன்னு சொல்ல. பட் லியோ ஃபர்ஸ்ட், அதுக்கு அடுத்து வேணா இது சொல்லுவேன். செகண்ட் பிளேஸ்ல நான் இது சொல்லுவேன். சூப்பரா இருக்கு, தலைவர் வேற லெவல், ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்லா இருக்கு படம். நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அது 2வது தடவை இன்னொரு 5 தடவை பார்ப்பேன். சமையல் சூப்பர் சூப்பர் சூப்பர், ஃபேமிலியோட பார்க்கலாம். ஏன் அடல்ட்ஸ் ஒன்லி கொடுத்தாங்கன்னு தான் தெரியல. இதோட வயலண்ட் மூவி எல்லாம் வந்திருக்குது, இதுக்கு வந்து அடல்ட்ஸ் ஒன்லி கொடுத்ததுக்கு ரீசன் இல்லை. படன் அமேசிங் அமேசிங், ஸ்க்ரீன் பிரசன்ஸ் இஸ் ஆசம்.
படம் வந்து நல்லா தான் ப்ரோ இருக்குது சீரியஸாக. படம் நல்லா இல்லை இந்த மாதிரி நல்லா இல்லை டிசாஸ்டர் தக் லைஃப் மாதிரி இருக்குது அப்படி சொன்னாங்க. அப்போல்லாம் கிடையாது, உண்மையிலேயே வந்து படம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் வந்து என்ன ஒரு இதுனா, லோக்கி வந்து ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ வந்து நிறைய இன்டர்வியூ சொல்லியிருந்தார். இந்த மாதிரி என்னென்னா இந்த மாதிரி நான் வந்து ஆக்ஷனோட நான் ட்ராமா கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் என்னை பொறுத்த ட்ராமா எனக்கு அந்தளவுக்கு வந்து ஃபீல் ஆகல. மேபி பொட்டன்ஷியல் உள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்த வர படங்களை மேபி இம்ப்ரூவ் பண்ணலாம். ஆனால் சூப்பர் ஸ்டார் தலைவரை இவ்வளோ சூப்பராக நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. அவருக்கு வந்து அதாவது அவருக்கு வந்து வயசு வந்து 75 வயசு நியர்பை ஆகுது, ஓகேவா? ஆனால் அந்த வயசுலேயும் வந்து ஃபைட் பண்ணுறாரு, ஹியூமர் பண்ணுறாரு. அவ்வளோ இதாக இருக்குது. நம்மலாம் இப்போ இருப்போமானே தெரில. நான் பார்க்கும்போது அவ்வளோ இதாக இருக்குது. சரி சார், கேமியோஸ் வந்து சொல்லும் போது நிறைய இந்த பேன் இண்டியா லெவலில் கூட்டு வந்திருக்காங்க. நான் கூட என்ன நினச்சேன்னா யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவ்வளோ சும்மா சாம்பிள் கூட்டுருவாங்க அப்படின்னு நினச்சேன். எல்லாருமே சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் மெயினாக வந்து இது பண்ணது வந்து சௌபின் சாகினும் அப்புறம் வந்து கன்னடத்தில் ஆக்டர்ஸ் வந்திருக்காங்க, அந்த ரக்ஷிதான்னு சொல்லிட்டு. அவங்களோட கேரக்டர் வந்து உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் டக்குன்னு போட்டு தள்ளுற மாதிரி ஒரு கேரக்டர் சௌபினை போட்டு தள்ளுற மாதிரி இருக்கும். ஆனால் போக போக இல்லை இங்கே இனிமே தான் கதையே இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. படம் வந்து நல்லா தான் இருந்துச்சு, எந்த ஒரு இது இல்லை. நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து பார்க்க வேண்டாம். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ரிவ்யூ பார்த்துட்டு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி எனக்கு இது பிடிக்கல, அது பிடிக்கல, எனக்கு இந்த சீன் செட் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆக்சுவலி வந்து நம்ம படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம முடிவு பண்ணணும், ஓகேவா? இந்த மாதிரி நமக்கு எப்படி இருக்க படம். ஏன்னா ஒரு சில பேருக்கு ஒரு சில படம் பிடிக்கலாம், ஒரு சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபைனலாக படம் பார்த்துட்டு நீங்கள் வந்து இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரி லியோவுக்கு நடந்துச்சு, அடுத்து இதே மாதிரி தான் நடக்கும். நீங்கள் படம் பாருங்கள், படம் பார்த்து உங்களுக்கு சொல்லுங்கள், அதான் என் கருத்து. ஆனால் மீதிப்படி வந்து எல்லாமே சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா கேரக்டரும் சரி, கேரக்டர் ஆர்க்கும் சரி ஸ்டோரி வந்து கொஞ்சம் க்ளீஷேவான அதே அந்த ஸ்மக்லிங் அது மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து எக்ஸிக்யூஷன் வந்து கொஞ்சம் போர் அடிக்காமல் கொண்டு போயிட்டாங்க. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது டுவர்ட்ஸ் அந்த கிளைமேக்ஸ் வரைக்கும். கிளைமேக்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா இருந்துச்சு. டிஏஜிங் பக்காவாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை சர்ப்ரைஸான விஷயம் என்னென்னா, டிஏஜிங்கில் வந்து வழக்கமாக ஃபேஸ் இது மாதிரி தான் இது இருக்கும், லைட்டாக இது பண்ணுவாங்க. ஆனால் அதில் வாய்ஸே வந்து டிஃப்ரென்ஸாக இருக்குது. அதுதான் நான் இது பார்த்து ரொம்ப 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 சர்ப்ரைஸான விஷயம். படம் வந்து நல்லா தான் இருக்குது. நீங்கள் வந்து மறக்காம வாழ்த்துக்கள். நல்லா இருக்கு சார், நல்லா இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக பார்க்கலாம், நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள் ப்ரோ. நல்லா இருந்தது ப்ரோ, அருமையாக இருந்தது. நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. தலைவர் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு, சட்டிலாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இருக்கு வேற லெவல் இருக்கா மேம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல உங்களுக்கு ஒரு பர்டிகுலரா இந்த சீன் வேற லெவலில் செதுக்கிட்டாரு அப்படின்னா எந்த சீன் மேம் இந்த படத்துல? ஆக்சுவலி உபேந்திராவோட இன்ட்ரோடக்ஷன். அப்படியா மேம்? லைக் யூ நோ ரஜினி அண்ட் உபேந்திரா டுகெதர் வந்து மேம் அதே மாதிரி 18 ஓகே மேம் 18+ அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ரொம்ப நாள் கழிச்சு அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. பையனே வந்து பார்க்கலாம், அது பாக்குற மாதிரி. இதோட வயலன்ஸ் மூவிக்குலாம் ஏ ரேட்டிங் கொடுக்க, இதுக்கு ஏ ரேட்டிங் கொடுக்குற அளவுக்கு ஒன்றும் பெருசா இல்ல. ஏன்னா நிறைய பேர் நார்மலா கொலை பண்றது இது பண்றது அப்படின்னா which is very normal in current movies. மேம் உங்களுக்கு இந்த காமெடி சீன் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கா மேம்? தலைவர்னாவே 1-2 சீன் காமெடி சீன் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். 1-2 பட் காமெடி இல்ல, இட் இஸ் மோர் ஆஃப் அடல்ட் மூவில கொஞ்சம் வயலன்ஸா அந்த சீரியஸா போற மூவி வித் நைஸ் கம்பேக். ஓகே மேம், இந்த இடத்துல நீங்க எதை ரொம்ப மிஸ் பண்றீங்க? இந்த இடத்துல இந்த படத்துல நீங்க என்ன ரொம்ப மிஸ் பண்றீங்க? மிஸ் பண்றது அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல ஃபீமேல் காஸ்டிங் இருக்கு. அது ரொம்ப பண்ணாங்க. ஃபீமேல் காஸ்டிங் வந்துட்டு அப்படிங்களா? மேல் காஸ்டிங் எல்லாம் அப்படியே ஃபுல்லா ஸ்டார் காஸ்டிங் போட்டு எல்லாம் அப்படியே பயங்கர ஸ்ட்ராங் ஃபீமேலா பண்ணிட்டு அந்த ஃபீமேல் காஸ்டிங்ல வந்துட்டு அவங்க அந்த அளவுக்கு எஃபெக்டிவா பெர்ஃபார்ம் பண்ணல. ஒரு மாதிரி அப்படியே பிளைனா பண்ணிட்டாங்க. மேம் அதே மாதிரி படம் நல்லா இருக்கு ப்ரோ. ஆக்சுவலாக செம்ம சூப்பராக இருக்குது. தலைவர் அஸ்யூஷுவலாக செம்ம ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். எல்சியூ கிடையாதுங்க, பியூர் ஸ்டாண்டர்ட் தான் மூவி. ஓகே, லைக் லோகேஷோட பெஸ்ட்டு கிடையாது. லோகேஷோட பெஸ்ட்டுன்னு டில்னோன்னா கைதி தான். பட் அது வந்து இன்னும் அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து இன்னும் இல்லை. பட் ஓகே, பெஸ்ட்டு கொடுக்கலனாலும் படத்தை வந்து ஃபேன்ஸ்க்கு எப்பவுமே டிசப்பாயின்ட் பண்ணாத அளவுக்கு ஃபேன்ஸ் அந்த படத்தை கொடுத்துருக்கு. லேக் இருக்குது பிரதர், கொஞ்சம் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் இருக்குது. ஒரு 10 to 15 மினிட்ஸ் கொஞ்சம் ஸ்கின்ஸ் ட்ரிம் பண்ணியிருக்கலாம். அந்த லேக் மட்டும் கொஞ்சம் லோகே வந்து கொஞ்சம் ரைட்டிங்கில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ரிவ்யூஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் ஒரு ஓவராலாக ஆடியன்ஸாக வந்தீங்கன்னா படம் வந்து பியூர் சாட்டிஸ்ஃபைடாக கொடுக்கும். அஸ் ரஜினி ஃபேனாக பார்த்தீங்கன்னா பக்கா பவர் ஹவுஸ் பெர்ஃபார்மன்ஸ். அது எஸ்கே கேமியோலாம் கிடையாது சர்ப்ரைஸ்லாம். ஆக்சுவலாக அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் தான் செம சர்ப்ரைஸ். லைக் அவர் லோக்கி ஆல்ரெடி சொல்லியிருந்தார் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன்னு. ஸோ அந்த ட்ரை வந்து ஆப்வியஸாக படத்தில் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ செம்ம தேட்டர் மொமெண்ட். ஃபேமிலியோட ஆப்வியஸாக பார்க்கலாம். இதுக்கு எதுக்கு ஏ ரேட்டிங் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக
இதில் ரொம்பலாம் எந்த ஏ ரேட்டிங் கொடுக்குற அளவுக்கு எந்த சீன்ஸுமே இல்லை. பட் படத்தை ஏ எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல. பட் யூஏ கொடுத்துக்கலாம். ஸோ பட் ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய படம் வேற லெவல் படம் வேற லெவல். நல்லா இருக்கு. ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பற்றி அதை ஸ்மக்லிங் பண்ணுற மாதிரி அதெல்லாம் காட்டுவாங்க. விண்டேஜ் ரஜினி சாரை நீங்கள் பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு. ஃப்ளாஷ்பேக்கில் சத்யராஜ் சார் ரஜினி சார் 2 பேரும் ஒன்றா இருக்க மாதிரி ஒரு புரியுது. நாகார்ஜுனா தான் மெயின் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நிறைய டைம் அவருக்கு தான் கொடுத்துருக்காங்க. மீதிய கேமியோஸ்லாம் கொஞ்சம் நேரம் தான் வந்திருக்காங்க. நாகார்ஜுனா பக்கா பர்ஃபெக்டாக இருக்கு. அவரும் கொஞ்ச நேரம் தான், லாஸ்ட்டில் தான் வராது. பட் நாகார்ஜுனா பிளே தான் நல்லா இருக்கு. ரொம்ப நேரம் கொடுத்துருக்காங்க ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் ஸ்பேஸும். ஆஷா மன்னன் உழைப்பாளி எல்லாத்தையும் கொண்டு வந்து கண்டுபிடி நிப்பாட்டி சும்மா ஆட்டிட்டு போயிட்டாரு. லோகேஷ் கனகராஜ் பிச்சுட்டீங்க போங்க. நீங்க தலைவர் படம்னா இதுதான் தலைவர் படம். ரொம்ப நாள் கழிச்சு தலைவரோட அனிருத்தோட மியூசிக் சேரும்போது எப்படி சார்? அனிருத் மியூசிக் சொல்லவே தேவையில்ல. அவரு ராக் ஸ்டார். அவர் அடி பிச்சிருவாரு. நம்ம மலேசியா கான்சர்ட் வந்தாலும் அவர் பிச்சிருவாரு. எங்க போனாலும் அவரு ராக் ஸ்டார் வந்து வேற லெவலு. ஆனா தலைவரை கொண்டு வந்து காட்டுறதுக்கு ஒரு திறமை இல்ல. அது லோகேஷ் இந்த படத்துல செம்மையா செஞ்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபே ஃபாஸ்ட் போகுது, அதை விட சூப்பர் ஃபாஸ்டா போகுது. பேச்சுக்கே அந்த எல்ஏஜியே லேகே கிடையாது. இதுல உட்காந்தா ஜெட்டு போயிட்டே இருக்கணும்ன்ற மாதிரி இருக்கு. பிரேக் ஏன்னா விட்டாங்கன்ற ஃபீல் பண்ணோம். அவங்க ஸ்கிரீன் ஆஃப் பண்ணிட்டாங்க, நாங்க எந்திரிச்சு வர சிச்சுவேஷன். அமீர் கான் போர்ஷன்ஸ்லாம் கரெக்ட்டா எடுத்துட்டு வந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க. எல்லாம் நல்ல வெரி வெல் கனெக்டட். அந்த கேமியோஸ் பண்ண எல்லாருமே அந்த அவங்கவுங்க கேரக்டர் அழகா அற்புதமா பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷல் மென்ஷன் அபவுட் ஷோபின். அவ்வளவு வெறித்தனமா அவர் பண்ணியிருக்காரு. டான்ஸ் மட்டும் தான் அவர் ஆடிக்காருன்னு பார்த்தா பர்ஃபார்மன்ஸும் வேற லெவல்ல இருக்கு. எல்லாருக்கும் ஸ்கோப் இருக்கு. எல்லாரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. எல்லாரும் ரைட் வே யூஸ் பண்ணிருக்காங்க. கேரிகேச்சர் வர மாதிரி அது எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்குங்க. அதான் சொல்றேன், மெருகைத்த அந்த கிரவுண்ட்ல ஒன்னு மெருகைத்த எங்களுக்குலாம் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாக்குறது. ஆமா இருக்கு. ஏ சர்டிஃபிகேட்னா குழந்தைங்க பார்க்க கூடாதுங்கிறதுக்காக தான் அதை கொடுத்துருக்காங்க. என்னடா இருக்கும் நாங்களும் யோசிச்சோம். ஆனால் அதை பார்த்த உடனே அது தெரிஞ்சது. ஓகே கரெக்ட் ரைட், they have thought it right, they have done it correct. 1000 crores ஏதாவது குறையுமா? அதெல்லாம் குறையாதுங்க, வாய்ப்பே இல்லைங்க. எங்களுக்கு இன்னும் நிறைய டிக்கெட்ஸ் கிடைக்கும் இல்லைங்க. டிஏஜிங் எப்படி இருக்கு? பிடிச்ச மாதிரி இருக்கா மேம்? கண்டிப்பா இருக்கு. அதுதான் நான் சொல்றேன். இதுல வந்து ஃபைட்டும் இருக்கு, எமோஷன் சீன்ஸ் இருக்கு, எமோஷனல் கனெக்ட் இருக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, ஃபேமிலி பாண்டிங் இருக்கு. ஒரு படத்துல எல்லாரையும் கவரக்கூடிய எல்லா விஷயங்களும் இதுல. ஃபர்ஸ்ட் கிளாஸ் அருமையா காமிச்சிருக்காங்க. வாய்ஸ் எல்லாம் அப்ப எப்படி அவர் பேசினாரோ அதே மாதிரி இருந்தது.